தன்முயற்சியின் முக்கியத்துவம். ஸ்லோகம் 51. தந்தைக்கு கடனை தீர்த்து விடுவிப்பவர்களாக புத்திரன் முதலியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அறியாமை தலையை நீக்கி விடுவிப்பவனாக தன்னையன்றி வேறு எவனும் இல்லை. ஸ்லோகம் 52. தலையில் வைக்கப்பட்ட பளு முதலியவற்றால் ஏற்படும் துன்பமும் பிறரால் தீர்க்கப்படலாம். பசி முதலியவற்றால் ஆக்கப்பட்ட துன்பமோ எனின் தன்னாலன்றி வேறு எவராலும் தீர்க்க இயலாது. தன்னாலே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்திக் கொள்ளக் கூடாது. தானே தனக்கு உறவினன், தானே தனக்குப் பகைவன். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 53. கட்டுப்பாடான உணவும் மருந்தை உட்கொள்ளுதலும் எந்த நோயாளியால் பின்பற்றப்படுகிறதோ அவனுக்கு உடல் நலம் கைகூடுவது காணப்படுகிறது. பிறன் ஒருவனால் பின்பற்றப்பட்ட இச்செயலால் இந்த நோயாளிக்கு உடல் நலம் சித்திக்கும் என்பது இல்லை. பத்தியம் என்றால் திடமாக சாதன சதுஷ்டயத்தை கைக்கொள்ளுதல். ஔஷத சேவா என்றால் வேதாந்தத்தை குருமுகமாக கேட்டுச் சிந்தனை செய்தல். ஸ்லோகம் 54. ஒரு பொருளின் தன்மை அறிவாளியால் தனது தெளிவான ஞானக் கண்ணாலேயே அறியப்படுகிறது என்பது நிச்சயம். சந்திரனுடைய வடிவம் தன்னுடைய கண்ணாலேயே கண்டறியப்பட வேண்டும். பிறனொருவனைக் கொண்டு காட்சியை எய்த இயலுமா? நது பண்டிதேன என்பது பாடபேதம். சுய அறிவில்லாமல் ஒரு பண்டிதனுடைய அறிவைக் கொண்டு ஞான விளக்கம் ஏற்படாது. ஸ்லோகம் 55. அறிவின்மை ஆசை தொழில் முதலிய வலைகளாலான பந்தத் தலையை நீக்குவதற்கு தனக்குத்தானேயல்லாமல் 100 கோடி கல்ப காலம் ஆனாலும் எவன் தானாக நிகழ்த்திக்கொள்ள திறமை உடையவன் ஆவான். யுகம் என்பது பிரம்மாவின் பகல், 1000 சதுர்யுகம். ஈஸ்வரன், குரு, அடியார் இவர்கள் எல்லோருடைய அருளும் இருந்தாலும் கூட இன்னொரு அருள் இல்லையாகில் ஜீவன் நாசமடைவான். அந்த முக்கியமான அருள் தன் நெஞ்சினது. அதாவது தான் முக்தியடைய வேண்டும் என்ற ஆர்வம் நெஞ்சில் உதிக்க வேண்டும்.